அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். இந்த நாளுடைய தியானம் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம். 13வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம், தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலே அவருடனே கூட பிழைத்திருப்போம். பவுலடியார் தன்னுடைய நிருபத்தில் சிலுவையை ஆதாரமாக வைத்து அந்த வெற்றியை குறித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்பதை குறிப்பிடுகிற பவுலடியார் அவர் எப்படி வெற்றி சிறந்தார் என்பதை இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருந்த போது அவர் பலவீனராக இருந்தார். நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சுகவீனங்களை ஏற்றுக்கொண்டார். வியாதியை ஏற்றுக்கொண்டார். பாவங்களை ஏற்றுக்கொண்டார். சாபங்களை ஏற்றுக்கொண்டார். மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டதுனால ரொம்ப பலகீனமாக இருந்தார். தாகத்தினால் நான் வறண்டு போன ஒரு சூழ்நிலையை கூட நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய வல்லமையினால் அவர் பிழைத்திருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். மரணம் அவரை மேற்கொள்ள முடியலை. அவர் இன்னைக்கும் ஜீவனுள்ளவராய் பிதான் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். எந்த ஒன்றும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி எந்த ஒன்றும் அவரை மேற்கொள்ள முடியலை. பிதாவினுடைய அந்த வல்லமையினால், தேவன் கொடுத்த அந்த வல்லமையினால் அவர் பிழைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலே அவர் வெற்றி சிறந்தார் என்பதை அந்த வசனம் சொல்லுகிறது. அதை போலவே நாங்களும் அவர் எழுதுகிறார், நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலே அவருடனே கூட பிழைத்திருப்போம். நாங்களும் அவருக்குள் பிழைத்திருப்போம். உங்களிடத்தில் விளங்குகிற அந்த தேவனுடைய வல்லமை, அந்த வல்லமை எங்களையும் என்ன செய்யும்? பிழைத்திருக்க செய்யும் என்று எழுதுகிறார். உலகத்தில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், மரணமே நேரிடுகிறதாக இருந்தாலும் ஜெயிப்பதற்கு தேவனுடைய வல்லமை போதுமானது. அந்த வல்லமையினால் நீங்களும் நாளும் ஜெயிப்போம் என்று எழுதுகிறார். நமக்கு அருளப்பட்டிருக்கிற தேவனுடைய வல்லமை, நமக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த மகத்துவமுள்ள வல்லமை, இந்த பவுலடியார் சொல்லுகிறார், இந்த மகத்துவமுள்ள வல்லமையை இந்த மண் பாண்டத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று எழுதுகிறார். எனக்கு அன்பானவர்களை, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. நமக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவராலே எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். சோர்ந்து போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பலகீனத்தை கண்டு பயப்படாதீங்க. எல்லாம் நம்மளை மேற்கொள்கிறது போல தோன்றும். சத்துருக்கள் மேற்கொள்வது போல இருக்கும். வியாதி மேற்கொள்வது போல இருக்கும். சூழ்நிலைகள் மேற்கொள்வது போல இருக்கும். ஆனால் ஒன்றும் மேற்கொள்ளாது. நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாலே எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஜெயம் பெறுவோம். கர்த்தருடைய வல்லமை நமக்கு போதுமானதாக இருக்கும். ஆமேன்.